ராமநாதபுரத்தில் தேவிப்பட்டினத்துலேருந்து போகிற இடத்துல பெருவயல்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு முருகன் இருக்கார். அவர் பேர் ரணபலி முருகன். அந்த முருகன் கிடைத்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ராமநாதபுரத்தை கிழவன் சேதுபதி ஆண்டபோது அவருடைய அமைச்சராக இருந்தவர் தளவாய் வைரவன் சேர்வை. அவர் அன்றாடம் திருச்செந்தூர் போய், அன்றாடம் அல்ல, அடிக்கடி திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்வார். ஒரு நாள் முருகப்பெருமான் அவருடைய கனவுல தோன்றி, நீ என்னை வழிபட திருச்செந்தூர் வர வேண்டாம், உன் ஊரின் கடலுக்கடியிலே நான் வள்ளி தேவசேனா சமேதராக சிலையாக இருக்கிறேன், என்னை எடுத்து நீ கோவில் கட்டி வழிபாடு செய்யன்னு சொல்கிறார். அதன்படி அதே மாதிரி உத்தரகோச மங்கையினுடைய சிவாச்சாரியாருக்கும் கனவுல சொல்கிறார். இருவரும் சந்தித்து தேடுறாங்க. அப்போ முதல்ல ஆட்கள் தேடும்போது நிறைய அவங்களுக்கு காயம், ரணம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் வைரவன் சேர்வையை கடலுக்குள் இறங்கி அந்த சிலையை மீட்டெடுக்கிறாரு. இப்படி சில ரணங்கள் ஏற்பட்டதுனால இந்த முருகனுக்கு ரணபலின்னு பேருன்னு சொல்கிறாங்க. இல்லை, மனதில் ஏற்படும் ரணங்கள், வலிகள் ஆகியவற்றை அவர் துடைப்பதனால ரணபலி முருகன்னு பேர். இந்த கோவிலினுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேல் சத்ரு சம்ஹார வேல்னு அழைக்கப்படுகிறது. அந்த வேலில் முருகப்பெருமானுடைய உருவமே போருக்கு தயாராகும் நிலையில் உருவம் பொறித்த வேல் அது, சத்ரு சம்ஹார வேல். முருகன் ஒரு கால மயில் மீது வைத்து வில்லம்புடன் அவர் காட்சி தர்றார். இந்த சத்ரு சம்ஹார வேலை சூரசம்ஹாரத்தின் போதும் கோவிலின் பிரம்மோற்சவத்திலையும் பார்க்கலாம். இந்த கோவில் கட்டுறதுக்கு கிழவன் சேதுபதி ராமலிங்க விலாஸ்னு அரண்மனை கட்டுறதுக்கு வச்சுருந்த அத்தனை பொருட்களையும் கொடுத்து இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் முருகன் பிரதான தெய்வம். அமைந்திருக்கும் ஊர் பெருவயல், தேவிப்பட்டினம் போகிற பாதையில். இங்கே ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்தினிக்கும் சன்னதிகள் உண்டு. அந்த வைரவன் சேர்வையும் இந்த கோவிலில் தான் சமாதியாக இருக்கார். அதன் மீது ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த கோவிலில் முருகப்பெருமான் ராகு கேதுவோடு இருக்கிற ஒரு சன்னதியும் இருக்கிறதுனால ராகு கேது தோஷ பரிவார நிவர்த்தி தலம்னு இது போற்றப்படுகிறது. இந்த மாதிரி சத்ரு சம்ஹாரவேல் எந்த முருகத்தலத்தில் இல்லைன்னு சொல்லி திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னாராம். அமைந்திருக்கும் இடம் பெருவயல், ராமேஸ்வரம் கிட்ட.